Welcome to the lecture series of differential calculus. இன்னைக்கு இந்த வீடியோல evolute and involute of the curve பார்க்கலாம். First definition என்னன்னு பார்க்கலாம். Evoluteனா என்ன, involuteனா என்ன? Evoluteனா என்னன்றது 2 mark question. என்ன definition? The locus of the center of curvature of a curve is called the evolute of the curve. Evoluteனா locus of the center. சென்டரோட locus போட்டோம்னா அதுக்கு பேர் தான் வந்து evolute of the curveனு அர்த்தம். இது எப்பவுமே ஸ்டாண்டர்டான 2 mark question. அதில் அடுத்தது involuteனா if the evolute itself be regarded as the original curve, a curve of which it's the evolute is called as an involute. ஸோ இந்த எவல்யூட்ன்றதும் இன்வல்யூட்ன்றதும் 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இப்போ எப்படி ஒரு கர்வுக்கு எவல்யூட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கு ப்ரொசீஜர் பார்க்கலாம். இதில் 4 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்னன்னு பார்க்கலாம். ரைட் த parametric equation of the given curve. இப்போ ஒரு கர்வ் கொடுத்துருப்பாங்க, பேரபோலா, எலிப்ஸ், என்னவோ ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்கன்னா அதோட பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் டீட்டான்னு எழுதிடும். அடுத்து ஸ்டெப் 2 என்னென்னா ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் தி கர்வேச்சர் எக்ஸ் பார் அட் ஒய் பார் அட் டீட்டா. ஸோ அந்த கர்வுக்கு எப்படி எக்ஸ் பார் ஒய் பார் கண்டுபிடிக்கணும்னு நமக்கு தெரியும், ஃபார்முலா இருக்குது. ஸோ அதில் எக்ஸ் பார் ஒய் பார் கண்டுபிடிக்கிறோம். அதுதான் ஸ்டெப் 2. Step 3, eliminate the parameter theta and find the equation in terms of x bar and y bar only. அந்த parameter அதில் இருக்கக்கூடாது, அதை delete பண்ணோம், அதான் eliminate பண்ணுறோம். அதுதான் வந்து நம்மளோட step 3. இப்போ டீயில் இருந்ததுன்னா அந்த டீயை எலிமினேட் பண்ணணும், டீட்டாவில் இருந்ததுன்னா டீட்டாவை எலிமினேட் பண்ணணும். கொஸ்டினில் என்ன பேராமீட்டர் இருக்கோ அதை எலிமினேட் பண்ணணும். அதுதான் நம்மளோட ஸ்டெப் 3. ஸோ ஸ்டெப் 4, ரீப்ளேஸ் எக்ஸ் பார் பை எக்ஸ், ஒய் பார் பை ஒய் in the equation obtained in step 3 and that equation is the equation of evolute of the given curve. லாஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா எக்ஸ் பார் ஒய் பாருக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணுறோம் எக்ஸும் ஒய் பை, ஏன்னா லோக்கஸ் ஆஃப் தி சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அதை ரீப்ளேஸ் பண்ணோன்னா அதுதான் நமக்கு required equation of the evolute of the given curve. இதான் procedure. So step 1 parametric equation, step 2 x bar y bar, step 3 elimination of the parameter, step 4 replacement of x bar by x, y bar by y. இப்போ first sum என்னன்னு பார்க்கலாம். First question, find the equation of the evolute of the parabola y square equal to 4ax. இதான் question. First question வந்து parabola ஓட எவல்யூட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த எவல்யூட் ஆஃப் தி பேரபோலா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. இப்போ பேரபோலாவோட பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் நமக்கு தெரியணும், தெரிஞ்சால் தான் அடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 வந்து நம்ம பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா எழுதிடலாம். ஸோ இது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axன்றதால இதோட பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர், ஒய் ஈக்குவல் டு 2at. இதான் இதோட பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை எழுதிடலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர், ஒய் ஈக்குவல் டு 2at. இதான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும், ஏன்னா நம்மளோட ஸ்டெப் 2 வந்து எக்ஸ் பார் ஒய் பார் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம dx பை dt போடலாம், அடுத்தது dy பை dt போடலாம், அதுலேருந்து நமக்கு dy பை dx, தென் d ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் பார் ஒய் பாருக்கு போகலாம். எக்ஸ் பார் ஒய் பார் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இந்த டிஃப்ரென்ஷியேஷன்லாம் தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு dx பை dt, டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2t. ஸோ dx பை dt வந்து 2at, a வந்து கான்ஸ்டன்ட். அடுத்தது ஒயில் dy பை dt போட்டிங்கன்னா டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஸோ 2a வந்து கான்ஸ்டன்ட். ஸோ dy பை dt வந்து 2a. நமக்கு dy பை dx தான் தேவை. ஸோ dy பை dx ஈக்குவல் டு dy பை dt டிவைடட் பை dx பை dt. dy by dt என்ன 2aன்னு இருக்குது, dx by dt 2atன்னு இருக்குது. ஸோ 2aவும் 2aவும் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ dy by dx நமக்கு 1/t. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர்னால் எப்படி எழுதலாம், d by dx ஆஃப் dy by dx. ஓகேவா. ஸோ d by dxன்றது பேராமீட்டர் t நமக்கு இங்கே இருக்கிறது. ஸோ அதை எப்படி எழுதலாம்னா d by dt ஆஃப் dy by dx into dt by dx. dy by dxன்றது இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம், என்னது 1/t. ஸோ which is equal to d by dt of 1/t. சரியா, 1/t into dt by dx. dt by dxன்றது dx by dt ஓட ரெசிப்ரோக்கல். ஸோ 1/2at. ஸோ which is equal to differentiation of 1/t என்ன, minus 1/t square. ஸோ minus 1/t square into 1/2at. இதில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளோட ஆன்சர் which is equal to minus 1/2at cube.
ஸோ நம்மளோட செகண்ட் டெரிவேட்டிவ் அதாவது டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஒய் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ ஏடி கியூப். இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் பார் ஒய் பார். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் பாரோட ஃபார்முலா எழுதலாம். எக்ஸ் பார் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஒன் இன்டூ ஒன் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் டூ. ஒய் ஒன்னா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ், ஒய் டூனா செகண்ட் டெரிவேட்டிவ். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஒன். ஒய் ஒன்னா என்ன வரணும், ஒன் பை டி. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் பை டி into 1 plus y1 square 1 by t square divided by y2 minus 1 by 2at cube. So which is equal to இங்கே x இருக்கிறதுல நம்மளோட வேல்யூ என்ன, x equal to at square, நம்மளோட parametric form x equal to at square. So at square minus into minus plus ஆகிடும். இங்கே டினாமினேட்டரில் இருக்க 1 by 2at நியூமரேட்டருக்கு வந்துடும் 2at cube வந்துடும். ஸோ 2at cube into 1 by t LCM எடுங்க, t square plus 1 whole divided by t square plus 1. ஓகே, ஸோ இப்போது மல்டிப்ளை பண்ண போகிறோம் நம்ம. இந்த t ஸ்கொயர் இங்கே ஒரு t இருக்குது, ரெண்டு சேர்த்தா t cube ஆகிடும். ஸோ ரெண்டு சேர்த்து நம்ம t cube கேன்சல் பண்ணிடலாம். t cube கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 2a into t square plus 1. ஸோ 2a into t square plus 1 நம்ம 2a மல்டிப்ளை பண்ணிக்கலாம். t square plus 1 equal to at square plus 2a into t square 2at square plus 2a. இப்போது at square plus 2at square அப்போது 3at square plus 2a. இதுதான் நம்மளுடைய x bar. ஸோ x bar equal to 3at square plus 2a கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது x bar கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், y bar கண்டுபிடிக்கணும். y bar equal to ஃபார்முலா எழுதிக்கலாம் நம்ம. இந்த x bar y barலாம் சென்டர் ஆஃப் த ஈக்குவேஷன்லேயே நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ y ப்ளஸ் 1 ப்ளஸ் y1 ஸ்கொயர் பை y2. ஸோ y என்ற இடத்துல நம்ம 2at சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ y ஈக்குவல் டு 2at ப்ளஸ் 1 ப்ளஸ் y1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 1 பை t ஸ்கொயர் டிவைடட் பை y2. y2 என்ன, மைனஸ் 1 பை 2at கியூப். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 2at ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும், நியூமரேட்டருக்கு 2at கியூப் வந்துடும். ஸோ 2at கியூப் இன்ட்டு எல்சிஎம் எடுத்தோம்னா t ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை t ஸ்கொயர். இப்போது t ஸ்கொயரும் t கியூபில் இருக்க ஒரு t ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2at மைனஸ் இங்கே ஒரு t ரிமைனிங் இருக்குது நமக்கு. ஸோ மைனஸ் 2at இன்ட்டு t ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2at. இந்த 2at உள்ளே கொண்டு போங்க, மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் 2at கியூப். ஓகேவா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2at ப்ளஸ் 2at மைனஸ் 2at நமக்கு கேன்சல் ஆகுது. ஸோ 2atயும் மைனஸ் 2at கேன்சல் பண்ணுங்கள். ஸோ y பார் ஈக்குவல் டு மைனஸ் 2at கியூப். இப்போ நமக்கு எக்ஸ் பாரும் கண்டுபிடிச்சிட்டோம், y பார் கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டெப் 2 முடிஞ்சுது. அடுத்து ஸ்டெப் 3 என்னென்னா எலிமினேட் தி பெராமீட்டர். இங்கே பெராமீட்டர் வந்து t. அப்போ நம்ம என்ன செய்யணும், எக்ஸ் பார்லேருந்தும் y பார்லேருந்தும் டீயை எலிமினேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் பார்லேருந்து டீ எப்படி ரிமூவ் பண்ணலாம், அடுத்து ஒய் பார்லேருந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரம் த ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் பார் 3at ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் 2aன்னு எழுதலாம். ஸோ ஃப்ரம் எக்ஸ் பார் 3at ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் 2a. ஓகேவா, ஸோ 3at ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் 2a. இதில் t ஸ்கொயர் மட்டும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கலாம். t ஸ்கொயர் ஈக்குவல் டு x bar minus 2a divided by 3a. நான் என்ன செய்ய போகிறேன், ரெண்டு பக்கமும் பவரை 3க்கு ரைஸ் பண்ணுறேன். ஸோ ரைஸ் டு த பவர் 3 ஆன் போத் சைட்ஸ். என்ன ஆகும், t ஸ்கொயர் பவர் 3 ஈக்குவல் டு x bar minus 2a divided by 3a ஹோல் பவர் 3. ஸோ t பவர் என்ன ஆகிடும், லெஃப்ட் ஹேண்டில் t பவர் 6 x bar minus 2a பவர் 3 divided by 3a the whole power 3. நம்ம இதை வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ t பவர் 6 எக்ஸ் பார்லேருந்து கிடச்சிருக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம ஒய் பாரில் பார்க்கலாம். ஃப்ரம் த ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் பார்லேருந்து பாருங்கள், t கியூப் ஈக்குவல் டு ஃப்ரம் ஒய் பார் t கியூப் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் பார் பை 2a.
அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் நம்ம என்ன பண்ணுறோம், ரைஸ் டு தி பவர் 2 ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கம் நம்ம ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ t cube power 2 ஈக்குவல் டு மைனஸ் ஒய் பார் பை 2a தி ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் ஸ்கொயர் பண்ணும்போது. ஸோ ஒய் பார் ஸ்கொயர் டிவைடட் பை 4a ஸ்கொயர்னு வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஆகிடும், t பவர் 6ன்னு ஆகிடும். ஸோ t பவர் 6 ஈக்குவல் டு ஒய் பார் ஸ்கொயர் டிவைடட் பை 4a ஸ்கொயர். இதை நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ கம்பேர் பண்ணலாம், ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணுங்கள். 1 and 2ல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து t பவர் 6 ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி ரைட் ஹேண்ட் சைட்ஸும் என்னவாக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ கம்பேரிங் ஈக்குவேஷன்ஸ் 1 and 2, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், தேர்ஃபோர் அவர் RHS ஆர் ஆல்சோ ஈக்குவல். ஸோ கம்பேர் ஈக்குவேஷன்ஸ் 1 and 2. left first equation oda RHS x bar minus 2a whole power 3 divided by 27a cube, okay va, which is equal to second equation oda RHS y bar square divided by 4a square. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த a ஸ்கொயரும் a கியூபையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ a ஸ்கொயர் இங்கே ஒரு ஸ்கொயர் கேன்சல் பண்ணலாம். ஸோ எக்ஸ் பார் மைனஸ் 2a த ஹோல் பவர் 3 டிவைடட் பை 27a, a ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு, விச் இஸ் ஈக்குவல் டு y பார் ஸ்கொயர் பை 4. இப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 இன்ட்டு எக்ஸ் பார் மைனஸ் 2a ஹோல் பவர் 3 ஈக்குவல் டு 27a இன்ட்டு ஒய் பார் ஸ்கொயர். ஸோ இப்போது பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் பெராமீட்டரே இல்லாமல் இருக்குது. ஸோ நம்ம என்ன செஞ்சிட்டோம், t என்ற பெராமீட்டரை எலிமினேட் பண்ணிட்டோம். எதுலேருந்து, எக்ஸ் பார் ஒய் பார்லேருந்து போயிடுச்சு. இப்போ என்ன செய்யணும், லாஸ்ட் ஸ்டெப், ரீப்ளேஸ் எக்ஸ் பார் பை எக்ஸ், ஒய் பார் பை ஒய், ஓகேவா. ஸோ ரீப்ளேஸ் எக்ஸ் பார் கமா ஒய் பார் ஆஸ் எக்ஸ் கமா ஒய், சரிங்களா. இதுதான் நம்மளோட ப்ரொசீஜரில் லாஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃப்ரம் தி அபோவ் ஈக்குவேஷன், முன்னாடி ஈக்குவேஷனில் போய்ட்டு எக்ஸ் பார் இருக்க இடத்துல எக்ஸ் போடுங்க, ஒய் பார் இருக்க இடத்துல ஒய்ன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2a ஹோல் பவர் 3 ஈக்குவல் டு 27a ஒய் ஸ்கொயர், ஒய் பார்க்கு பதில் ஒய். இதுதான் நம்மளோட ரெக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் த எவல்யூட் ஆஃப் கிவன் கர்வ். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சோம், ஸ்டெப் 1ல் வந்துட்டு பெராமெட்ரிக் ஈக்குவேஷன் எழுதுகிறோம். ஸ்டெப் 2ல் வந்துட்டு சென்டர் கண்டுபிடிக்கிறோம், எக்ஸ் பார் அண்ட் ஒய் பார். ஸ்டெப் 3ல் என்ன செய்கிறோம், பெராமீட்டரை எலிமினேட் பண்ணுறோம். ஸ்டெப் 4ல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ் பார் பை எக்ஸ், ஒய் பார் பை ஒய் பண்ணிட்டோம்னா அதான் நம்மளோட ரெக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் எவல்யூட் ஆஃப் தி கிவன் கர்வ். இதுதான் இந்த ப்ரொசீஜர். ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அப்படின்ற ஈக்குவேஷனோட எவல்யூட் ஈக்குவேஷன் ஆன்சர் என்னென்னா 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2a ஹோல் பவர் 3 ஈக்குவல் டு 27a ஒய் ஸ்கொயர். இந்த கொஸ்டினோட ஆன்சர் இதுதான். இதுதான் நமக்கு தேவையான எவல்யூட்டோட ஆன்சர், ஓகேவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.